இலங்கையிலிருந்து மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருங்காலத்தில் இத்தகைய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு அந்த அதிபரால், இலங்கை அதிபராலேயே இந்த மண் எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படாது என்ற உறுதிமொழியை வாங்கிவிட்டு அங்கே உள்ள தலைவர்கள், தமிழ் தலைவர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு இவ்வளவு நல்ல ஒரு பாதுகாப்பை அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு கொடுத்துவிட்டு இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா? வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார். இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு, ஏன்னா அவருக்கு பொறுக்கல, தமிழ்நாட்டுக்கு குடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல, உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு. குழு குழு ஊட்டி இவருக்கு தேவையா? அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், கும்பி எரியுது, குழு குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாரா? எப்ப இளைப்பாற? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? ஆக இது ஒரு நடைமுறை. பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை, விதிமுறை. வேணும்னே அதை விட்டு அங்க இளைப்பாற போயிருக்காராம். அங்க போய் என்னெல்லாம் பேசுகிறார்